கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். இந்த நாளுக்குண்டான உயிருள்ள ஒரு வார்த்தை யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அன்பார்ந்தவர்களே, பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. பெரிய அற்புதம், பெரிய அதிசயம், பெரிய வெற்றி, பெரிய விடுதலை, பெரிய சுகம், பெரிய சமாதானம், பெரிய இரக்கம், பெரிய தயவு, பெரிய மேன்மை, பெரிய ப்ரொமோஷன் உங்கள் வாழ்க்கை நடக்க போகிறது. அதனால் தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. அப்படி என்றால் வரப்புற காரியத்தை குறித்து, வரப்புற காரியத்தை உயர்வை குறித்து, வரப்புற வெற்றியை குறித்து நீங்கள் அதை நினச்சி என்ன செய்யுங்க, மகிழ்ந்து களி கூறுங்க. நான் பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறேன் அப்படிங்கிறார். அதாவது தேசத்துக்கே சொல்கிறாரு, தேசமே பயப்படாதே. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேசத்தில் லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கிறாங்க. அவர்களை பார்த்து சொல்கிறாரு பயப்படாது. இன்றைக்கி உங்கள் குடும்பத்தை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் குடும்பத்தை சொல்கிறாரு, குடும்பத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளே நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்க, நான் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியம் நடக்க போகுது. சரிங்களா? அதனால் இந்த வார்த்தையை, இந்த வாக்கு தத்துவத்தை நம்புங்க. எந்த காரியத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம் அந்த காரியம் உங்களுக்கு தேடி வரப்போகுது. பெரிய காரியம் உங்களுக்கு இன்றைக்கி நடக்க போகுது. கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனை இயேசுப்பாவை நன்றியோடு துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். அப்பா, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, நான் பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த நாளிலே தேவ பிள்ளைகள் மகிழ்ந்திருக்கும்படி, வாழ்ந்திருக்கும்படி, உயர்ந்திருக்கும்படி, செழித்திருக்கும்படி, பெருகும்படி, பெரிய காரியத்தை செய்யும்படி உடைய நாமத்தில் வந்திருக்கிறோம். இந்த நாளுக்குண்டான எல்லா தேவைகளை சந்திங்க தகப்பனே. நெருக்கங்கள், வேதனைகள், பிள்ளைகளை குறித்து கவலைகள், ஆண்டவர் எத்தனையோ குடும்பத்தில் போராட்டம், எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுத்து இன்றைக்கி குடும்பத்தில் ஒரு பெரிய காரியத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.